பன்னீர் புளி மஞ்சி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 6லேருந்து 8 காஷ்மீரி மிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டுக்கலாம். இனி இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இனி இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணது சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இனி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட கலந்து விட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி, கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இந்த கிரேவி ரெடியாகிற டைமில் நம்ம இதுக்கு தேவையான பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து பன்னீரை நல்லா ஒரு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரை பண்ணி எடுத்த பன்னீரை நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கிற கிரேவியில் இனி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் புளி மஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கர்நாடகாவில் ரொம்பவே ஃபேமஸான இந்த பன்னீர் புளி மஞ்சி இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி கூட சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.